உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம சென்னை பாரிமுனை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளியம்பாள் கோயில், அந்த கோயிலுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ துர்கா காளியம்மன் ஜோதிட நிலையத்துக்கு வந்திருக்கோம். அங்கே ஜோதிடர் லக்ஷ்மண் ராஜுவை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார், லக்ஷ்மண் ராஜ் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இந்த ஜோதிட துறைக்கு வந்தீங்க, உங்கள் பூர்வீகம் என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வணக்கம் எல்லா மக்களுக்கு. நாங்கள் ஆதிவாசிகள், மலைவாசி. நாங்கள் பரம்பரையாக 10 தலைமுறையாக நாங்கள் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வரோம். எங்கள் சொந்த ஊர் ஆந்திரா பத்ராச்சலம் ஸ்ரீ மேடாரம். அங்கே தான் நம்ம வாழ்ந்தது. நம்ம தாத்தாவுக்கு தாத்தா, எங்கள் அப்பா, அப்படி ஒரு 10 தலைமுறையாக நாங்கள் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அதே மாதிரிగా பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் இங்கே நிறையா பேருக்கு மக்களுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிగా வெளி ஊர்லேயும் வெளிநாட்டிலையும் எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் ஜோசியம் பார்த்துட்டு எல்லா மக்கள் தேடி வர்றாங்க, நம்மளே தேடி வர்றாங்க. நம்ம பேட்டி இதெல்லாம் பார்த்து தேடி வர்றாங்க. அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துருக்கோம். நீங்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஜோதிடம்ன்ட்டு நாங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு மூஞ்சி பார்த்து சொல்கிறோம், முகம் பார்த்து. முகலட்சண ஜோதிடம் பார்க்குறது. அப்புறம் கைரேக்கை பார்க்குறது. அப்புறம் வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது. வெத்தலையில் மை போட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் நிறைய ரகமான ப்ராப்ளத்தோடு வருவாங்க. இங்கே வந்த உடனே சுவாமி இந்த மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்க பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் அவங்களுடைய அவங்க முகம் பார்த்துட்டு பேரும் டேட் ஆஃப் பர்த்து கேட்டுட்டு அது வச்சு நான் வெத்தலையில் மை போட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி வெத்தலையில் மையன்னா இந்த மாதிரி வெத்தலையில் மை, இந்த வெத்தலையில் மை போட்டு துர்காதேவிக்கு சுவாமினை கும்பிட்டு தெரிந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன ப்ராப்ளத்தோடு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறது. டக்கா சொல்கிறது. அவங்க ப்ராப்ளம் டக்க சொல்லிட்டு அவங்க ப்ராப்ளமை சொல்லிவிட்டா அவங்க சொல்லுவாங்க, அப்போ சுவாமி நாங்கள் சொல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க சுவாமி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இருந்தால் நம்ம ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது சுவாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது சொல்லிவிட்டு அவங்க பற்றி அது பார்த்துட்டு அவங்க என்ன பிரச்சனை இருக்குது கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கு தீர்வும் காட்டிகிட்டு இருக்கேன். ஓ, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் என்ன தீர்வு பண்ணுறீங்க? என்ன மாதிரி பிரச்சனைன்ட்டு அவங்களுக்கு சில பேருக்கு இங்கே வர்றவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாமல் மனுஷாந்தி இல்லாமல் இருக்கிறவங்க சில பேர் சைவனை ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சைவனை ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மனுஷாந்தி இல்லாமல் அவங்களுக்கு இங்கே வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு சைவனை இருக்குது, எங்களுக்கு சைவனை பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சில அறிகுறிகள் இருக்கும் அவங்களுக்கு. உடம்பு சரியில்லாமல் போகிறது, தொழிலில் ப்ராப்ளம் ஆகிறது, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது, இந்த உடம்புல பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஆகிட்டு இருக்கும்போது சுவாமினே வருவாங்க. அது வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு வெத்தலையில் மை போட்டு அஞ்சனம் போடுவேன். அஞ்சனம் போட்டு அது அதில் அவங்க கண்டுபிடிக்கிறது. அஞ்சனம்னா எப்படின்னா இதே மாதிரி வெத்தலையில் மை போட்டு பார்க்குற மாதிரி தான். அந்த அஞ்சனத்துக்கு கூட ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஒரு தீபம் ஏற்றி கனகதுர்கா தேவி ஆசிரியருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி ஒரு அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் அவங்க பேரும் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா ஓகே, வெளியே எங்கேன்னு இருந்தாங்கன்னா வெளியூரில் எங்கேன்னு இருந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க எனக்கு. அவங்க ஃபோட்டோ வச்சு அந்த சுவாமி கிட்ட உட்காந்து தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி தீபம் ஏற்றி அவங்க பேரில் சில மந்திரங்களை படிக்கிறேன். மந்திரங்களை படித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால கஷ்டப்படுறாங்க, எதனால ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு சொல்லி அந்த பிரச்சனைகளும் அதுக்கு தீர்வுகள் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? கடவுள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட கொடுப்பாரு. அந்த சொல்யூஷன் கொடுக்குற வரைக்கும், அந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போவாங்க, பூஜைக்கு போவாங்க, அங்கே போவாங்க, எங்கே போனாலும் குழந்தை எந்த விஷயமும் நடக்காது. எந்த விஷயம் நடக்காமல் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருக்கும். கடவுளாக நேராக ஹெல்ப் பண்ண மாட்டார். தெரிந்தா யாராவது மூலியமாக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்துக்கு நம்மளை பார்த்து அவங்க வந்த உடனே அவங்களுக்கு கண்டுபிடிச்சி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகளும் சில புரஸ்காரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த கிரகங்கள் எடுத்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கு. வேறு என்ன பிரச்சனை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? வேறு என்ன பிரச்சனைன்ட்டு நிறையா பேருக்கு வந்து தொழில் மெயின் வந்து தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வியாபாரத்தில் நிறையா லாபங்கள் வரும், நல்லா இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் எங்கே கை வச்சாலும் அவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. எந்த தொந்தரவு இல்லாமல் கடவுள் ஆசீர்வாதம் நல்லபடியாக டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அந்த காசு எங்கெங்கோ வச்சு எல்லா பொருளும் வாங்கி நகை வாங்கி எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கும்போதே சில பேர் அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அவங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது, இவங்க இந்த மாதிரி ஆளனே இந்த சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தொழிலும் நல்லா இருக்கக்கூடாது, இவரும் டெவலப் ஆகக்கூடாது, இவர் நல்ல முன்னேற்றத்தில் போகிறாரு, இவர் டெவலப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி திஷ்டி வைப்பாங்க. திஷ்டி வச்சுட்டு கண் திஷ்டி அதிகமாக வச்சு அந்த கண் திஷ்டி அப்படியே போய் அதிகமாகி இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம கண் திஷ்டி வச்சாலும் நம்ம கண்ணு வச்சாலும் கூட இவங்களுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் இது ஏதோ இவருக்கு சக்தி இருக்குது, அந்த சக்தியை கம்மி பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்லி சில பேர் சில பூஜைகள் பண்ணி சைவன மாதிரி பண்ணுவாங்க. சைவன மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க தொழிலும் நல்லா இருக்கக்கூடாது, தொழிலில் லாஸும் ஆகணும், நிறைய ப்ராப்ளம் வரணும், குடும்பத்தில் மனுஷாந்தி இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரணும், அவர் தொழிலில் நஷ்டங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சில பூஜைகள் பண்ணுவாங்க. சில பூஜை பண்ணி அந்த அவருக்கு டெவலப் ஆகாத மாதிரி செய்வாங்க. ஆனால் அது எப்படி செய்வாங்கன்னா நினைப்பாங்க. இப்போ அவர் எப்படி செய்வார், இப்போ அவங்க நினச்சாலே இவங்க நல்லா இருக்கக்கூடாது, நினச்சாலே எப்படி நல்லா இருக்காமல் போகும். கடவுள் இருக்கார் இல்லையா, அது நினைக்கலாம். கடவுள் இருக்கார், கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை தெரிந்தா, கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை தெரிந்தா. சிவனும் இருக்காரு, எல்லா சக்திகளும் எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க வந்து பூஜை பண்ணுறது இந்த சைவனை பண்ணுறவங்க மந்திரவாதிங்க. அந்தரம் தந்திரம் மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அந்தரம் சந்திரம் மந்திரம் சொல்கிறதுனால என்னன்னா அவங்க சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சுடுகாட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, சண்டே அமாவாசை வரும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இல்லைன்னா வருஷத்தில் 2 வாட்டி வரும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த அமாவாசை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அமாவாசை. அந்த அமாவாசைக்கு அப்புறம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், பௌர்ணமி டயத்தில் இந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, சில டயத்தில் வந்து கோயிலே சாத்திருப்பாங்க. கோயிலே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நேரத்தில் அங்கே கோயிலே சாத்துவாங்க. அந்த நேரத்தில் அவங்க சுடுகாட்டில் உட்காந்து இவங்க பேரில் பூஜை பண்ணுவாங்க. சில பூஜைகள் பண்ணி சில பொம்மை மாதிரி தயார் பண்ணி அங்கே வச்சு அதில் இவங்க யார் அவங்களுக்கு பிடிக்கல சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட வேலை செய்யவங்களும் இருப்பாங்க தெரிந்தா. அந்த மாதிரி பிஸ்னஸு தொழில் போட்டியாக இருக்கிறவங்க அதே தொழில் இன்னொருத்தர் பண்ணிட்டு இருப்பார். இவங்க பண்ணுறதை அவர் பண்ணுவார். நமக்கு டெவலப் ஆகலையே, அவருக்கு டெவலப் ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு ஒய்த்தெரிச்சலோ இந்த மாதிரி சில பேரை சேர்த்துக்கிட்டு ஒருத்தனால முடியாது. அது நண்பர்கள் எல்லாம் சில பேர் சேர்த்துக்கிட்டு அங்கே போயிட்டு வேறு சுவாமியார் பிடிச்சி மந்திரவாதினை பிடிச்சி உட்கார வச்சு அங்கே இவருக்கு சம்மந்திச்சின பொருள்கள் இருக்கும். என்ன பொருள்ன்ட்டு கை நகம் தலைமுடி துணி, அவர் துணி இதெல்லாம் கொண்டு போய் அந்த சுடுகாட்டில் வச்சு ஒரு பொம்மை தயார் பண்ணுவாங்க. பொம்மை மாதிரி தயார் பண்ணி அந்த பொம்மையில் சில மந்திரங்கள் ஏற்றி சில கோழி ஆடு அதெல்லாம் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை அந்த பொம்மையில் ஊற்றி பூஜை பண்ணிவிட்டு இவங்க நகமும் இவங்க முடியும் தலைமுடியும் அதுக்கு வச்சுட்டு அவங்க பூஜை பண்ணி சில காட்டேரி தயார் பண்ணுவாங்க. ரத்த காட்டேரி, கிரகா, செண்டிகிர மொண்டிகிர பாலகிரகா இந்த மாதிரி கிரகங்கள் தயார் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டேரினி அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. யாருக்கு பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்புனா அது கண்ணுக்கு தெரியாது. அது அங்கே வீட்டுக்கு அனுப்புறதுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ ஸ்டார்டிங்கிலேருந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போகிறது, யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது பொருள், எங்கேயாவது போயிட்டு வந்தால் அவங்களுக்கு மனுஷாந்தி இருக்காது, கை காலெல்லாம் சும்மா அப்படியே சோர்ந்து போயிட்டுருக்கும், அந்த மாதிரி ஆகும். அதே ஜாஸ்தியாகி அவங்களுக்கு மைண்டு வந்து அப்செட் ஆகிடும்.
மைண்ட் அப்செட் ஆகி என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு திடீர்னு தொழிலும் லாஸ் ஆகிடும். தொழில் செய்ய வேண்டிய தொழிலும் திடீர்னு லாஸ் ஆகிறது இருந்தால் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். அது நடக்கும்போது நிறைய பேர் ஆர்டர் கொடுப்போங்க, ஆர்டர் வாங்குவாங்க, இவங்க ஆர்டர் எடுப்பாங்க. இது ஃபாரின்லேருந்தோ இல்லை வெளிநாடு எந்த ஊர்லேருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து இப்போ ஆர்டர் எடுப்பாங்க. திடீர்னு அவங்க ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அது ஆர்டர் போயிடும். அதனால் டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் தொழில் பண்ணும்போது லேபர் இருப்பாங்க, லேபர் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க நல்ல நம்பிக்கையான ஆள், அவங்களுக்கு கூட நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதோ ஒரு வியாதி மாதிரி வர்றது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கூட டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சுவாமி, ஒன்றுமே இல்லை, நார்மல் தான் இருக்குது, நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, இப்போ இது சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணாலும் கூட இவருக்கு குணமாக கண்ணுக்கு தெரியாத வியாதியாக இருக்கும். அது குணம் ஆகாது, எங்கே போனாலும் சரியாகாமல் இருக்கும். அது கூட மனுஷாந்தி இல்லாமல் போகும். அது இல்லாமல் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா பொண்டாட்டி புருஷன் நல்லா இருக்கிற பொண்டாட்டி புருஷனும் கூட திடீர்னு சண்டை அவங்களுக்கு சண்டை பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரிஞ்சு அவங்க ஒரு வழி, இவங்க ஒரு வழி, குழந்தைங்க ஒரு வழி, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி அவங்களுக்கு அந்த மனசும் அந்த டென்ஷன் ஆகி சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்தில் நிறையா குழப்பங்களை ஜெயப்பிரதம் இருக்கும். வீட்டில் இருக்க பசங்களை கூட நல்லா படிப்பு விஷயங்களும் நல்லா படிக்காமல் அவங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாகி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது, இந்த சைவன ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி பசங்கள் கூட படிப்பில் ப்ராப்ளம் வர்றது, குடும்பத்தில் குழப்பங்கள் வர்றது. நல்லா இருக்கிற குடும்பம், அண்ணன் தம்பி அம்மா அப்பா இவங்கெல்லாம் நல்லா இருக்கவங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட அவங்களும் கூட பிரித்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி. இப்போ நான் சொன்னதில் பல ரகம், அது நிறையா பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறவங்க தெரியும், அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சைவனை பண்ணி எத்தனை பேர்னையோ அப்படியே ஒழிச்சு கட்டிருக்காங்க. அவங்க உயிர் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. சைவன் இருக்கிறனால பைத்தியக்கார ஆகிற மாதிரி கூட பண்ணிட்டாங்க. பைத்தியக்கார ஆகிற மாதிரி அவராக பேசிக்கிறது, அவராக போகிறது, எங்கே போகிறோம் எங்கே வர்றோம்னு அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஆகிறவங்க இருக்காங்க நிறைய பேர். நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, ரோட்டில் அவங்க பார்த்தா இந்த பேப்பர் பார்த்தா எல்லாம் படிப்பாங்க, டக்க படிச்சுட்டு இருப்பாங்க. பெரிய படித்தவங்க, பெரிய குடும்பத்தில் இருந்தவங்களாம் ரோட்டை சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறனால அந்த மாதிரி ஆகும். நீங்கள் முன்னாடியே அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வர்றீங்களோ இல்லை யாருக்கிட்ட போகிறீங்களோ உங்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக உங்கள் ப்ராப்ளங்களை சரி பண்ணிக்கிங்க. சரி பண்ணுறது நல்லது. கடவுளாக உங்களுக்கு சரி பண்ண மாட்டாங்க. கடவுள் ஒரு ஒளி காட்டுவார். அந்த ஒளியில் நம்ம போய் அந்த ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிக்கணும். அதுதான் மெயினும். அதுதான் நான் சொல்கிறது. இது இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் இந்த மாதிரி சாமியார் மந்திரவாதிகள் பண்ணி முடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் நடக்குமா? நடக்குதா? இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. எப்படின்னா சுவாமி இருக்காருன்னு எவ்வளோ உண்மையோ, கடவுள் இருக்காருன்னு எவ்வளோ உண்மையோ, அதே மாதிரி கெட்டது இருக்குன்னு அவ்வளோ உண்மை. இந்த கெட்டது இருக்குன்னு அவ்வளோ உண்மை. கண்டிப்பாக இந்த சைவனை, பில்லி சூன்யம், ஏவல், திருஷ்டி இந்த எல்லாமே இருக்குங்க. அது இருக்குது. அது உண்மைதான். நிறைய பேர் நடக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நான் சொல்கிறது முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் சுவாமி எனக்கு சைவனை பண்ண மாதிரி இருக்குது சுவாமி, ஏவலை மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க, உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு உடம்பெல்லாம் குத்துது, வயிறு வலிக்குது. ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அம்மா வந்திருக்கு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காமா. அந்த அம்மா சொல்லுது, டெய்லி வயிறு வலிச்சுட்டே இருக்கும். அந்த அம்மாவுக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வயிறு வலிச்சுட்டே இருக்கும். அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க, எத்தனை வாட்டியே போனாங்க டாக்டர்கிட்ட. நானே சொன்னேன், அம்மா உங்களுக்கு நான் பூஜை பண்ணேன், அப்புறம் உங்களுக்கு அந்த கிரகம் இருக்குது, உண்மைதான். ஆனால் உங்களுக்கு உடம்பு கூட ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆனால் சொன்னேன். செக் பண்ணால் இது என்னோடய சந்தேகம். சரி, இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் உண்மைதான் காணி இவங்க வயிற்று வலிக்குச்சுன்னு சொல்கிறாங்களே, இதை மாத்திரை சாப்பிட்டா சரியாகுமோ, நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்டி ஒரு ஊசி போடுங்க, நீங்கள் போய்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு போய் ஸ்கேன் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை சொல்கிறாரு டாக்டர். அந்த ஸ்கேனில் ஒன்றுமே அந்த அம்மா ஃபோன் பண்ணி, சுவாமி எங்கிட்ட ஒன்றுமே இல்லை சொல்லுது சுவாமி, ஒன்றுமே இல்லை சொல்கிறாரு சுவாமி டாக்டரும். நான் பார்த்தேன் சுவாமி, இப்போ 2 வாட்டி போய் பார்த்தேன் சுவாமி, 2 வாட்டி அப்படி தான் சொல்கிறாரு சுவாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ப்ராப்ளம் இல்லை, போமான்னு சொல்கிறாரு. அவர் சத்தம் போடுறாருன்னு சொன்னார். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி வலிக்குது. அவங்கள உட்கார வச்சு
அவங்கள உட்கார வச்சு நீங்கள் கூட்டு வந்தாச்சு, இங்கே அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து அவங்க உட்கார வச்சு ஒரு ஒரு கோழி கொண்டு வந்து அவங்க மேலே சுற்றி பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பூஜை பண்ணிவிட்டு ஏற்பாடு பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன். அப்போ இருந்து தான் அந்த அம்மாவுக்கு குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குது. தெரிந்தா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பேட்டிற்கு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கே தெரியும். திருஷ்டின்றது கந்திஷ்டி. கந்திஷ்டி சாதாரண கிடையாது. தெரிந்த மனுஷனுக்கு 2 கண்ணில் இசும் இருக்கும், பாம்புக்கு கண்ணில் இசும் இருக்கும், தேளுக்கு கொடுக்குல இசும் இருக்கும். அந்த 3ல் எது பெருசு? எது பெருசு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். எது? பாம்பு விஷம்தான். பாம்பு விஷம் பெருசு கிடையாது. கண்ணு தான் பெருசு. ஓ தெரியுதா? பாம்பு போய் பாம்புன்னு கொள்ளாது, தேள் போய் தேள் கொள்ளாது. மனுஷன் நினச்சா 5 நிமிஷத்துல அவர் எதுனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்ணு தான் பெருசு. கல்லடி பண்ணலாம், కానీ கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. என்ன சொல்லுவாங்க? கல்லடி பண்ணலாம், கல்லடி பட்டாலும் ஒரு இடத்துல தான் புண்ணும். அதேதா, அது நம்ம மறந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். கண்ணடி பட்டா உடம்பு ஃபுல்லாக ப்ராப்ளம். உடம்பு ஃபுல்லாக ப்ராப்ளம். அவங்களுக்கு மனுஷாந்தி இருக்காது. ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அவர் சாப்பாடே பார்த்துட்டு இருந்தால் எதிரில் இருக்கவங்க அது அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அது உடனே வாந்தி ஆகிடும். புரியுதா? அந்த மாதிரி வாந்தி ஆகிடும். திருஷ்டி அதிகமாக வச்சாங்கன்னா உடனே தலைவலி வாந்தி இந்த மாதிரி ஆகிடும். புரியுதா? அதுக்கப்புறம் திருஷ்டியெல்லாம் எடுத்து நம்ம பெரியவங்க திருஷ்டியெல்லாம் எடுத்து போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அது அவங்களுக்கு சரியாகும். இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்போ டவுனில் வந்து அதெல்லாம் கிடையாது. எந்த ப்ராப்ளம் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறது, மாத்திரை சாப்பிட்றது, ஏதோ சரி பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும், லேடிஸு ஜென்ஸு எல்லாமே நம்ம வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. வேலைக்கு அவங்கவுங்க அவசரமாக அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. போகும்போது அது கூட ப்ராப்ளம் இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம்னா, சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் சில பேருக்கு வந்து 35, 36, லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு ரொம்ப வயசானால் கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆகாது. எங்கேயாவது போவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லுவாங்க. அது அவங்களா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி நடக்கும். அது எதனால் நடக்குதுன்னா, அந்த மாதிரி சரியில்லாதவங்க சில பேர் பூஜை பண்ணிவிட்டு தெரிந்தா அது சில பூஜை பண்ணிவிட்டு சில பூஜை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் ஒரு எலுமிச்சை பழம், தெரிந்த வெத்தலை பாக்கு, எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பொருள்களும், அப்புறம் சாப்பாடு இருக்கும். நம்ம சாப்பாடு வந்து மஞ்சள் சாப்பாடு, சிகப்பு சாப்பாடு, முத்தை பிடிச்சிட்டு தெரிந்த உருண்டை மாதிரி பிடிச்சி அதெல்லாம் அவங்க தலைமையில சுற்றி பூஜை பண்ணி, அதே சில மந்திரவாதிகள் சுவாமியார்கிட்ட உட்காந்து அவங்கள செஞ்சு பூஜை பண்ணி அவங்க நிலம் இருக்கிறதுக்கு செஞ்சு ரோட்டில் போடுவாங்க. சில பேர் ரோட்டில் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டு ஓரத்தில் போடுவாங்க. ஓரத்துலேயோ ஏதோ குப்பை தொட்டிலே போடுவாங்க. சில பேர் அங்கே ரோட்லேயே போட்டுடுவாங்க. அந்த ரோட்டில் போட்டதுனால நம்மளாம் நிறைய பேர் இருப்பாங்க. அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறதுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, தெரியுதா, இந்த மாதிரி கல்யாணம் காட்சி அந்த மாதிரி போகிறவங்களும் நேராக போய்ட்டு தாண்டிடுவாங்க. அது தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து சேரும், அவங்க உடம்புல சேர்ந்துடும். தெரியுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இது முன்னாடி கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே கை கால் கழுவிட்டு போவாங்க உள்ள வீட்டில். இப்போல்லாம் யாரும் போகிறாங்க? அப்படி யாரும் போகிறதில்ல. டவுனில் அந்த மாதிரி வசதி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறது. அந்த கிரகம் வந்து வீட்டுக்கும் வந்து சேரும். வீட்டில் பல டயத்தில் பல ப்ராப்ளங்கள் வரும். வீட்டில் பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி சைவனை பண்ணாலும், இந்த மாதிரி தாண்டினாலும் அந்த சின்ன பசங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், இங்கே கூப்பிட்டு போவோம், எங்கே போனாலும் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏதோ வந்து டேனிக்கு எழுதி கொடுப்பாங்க. அவங்க கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு சரியாகும். மறுபடியும் அப்படி தான் இருக்கும் அந்த பசங்க அப்படி தெரியுதா? அழுதுகிட்டு இருப்பாங்க. நைட்டில் பயப்படுவாங்க. பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி பயப்படுவாங்க. ஏதோ வந்து உளுந்த மாதிரி, ஏதோ வந்து கருப்பாக வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வீட்டில், ஏதோ நடக்கிற மாதிரி வீட்டில் ஜகன ஒரு கொலுசு சத்தம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். நிறைய வீட்டில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இது கிரகம். இது வந்து சும்மா கிடையாது. எதுவும் இல்லாமல் அது நடக்காது. தெரியுதா? அது வந்து நடக்காது. எல்லா ப்ராப்ளங்கள் தான் கிரகங்கள் அதிகம். அது நம்பணும். ஏதோ நமக்கு என்ன இந்த காலத்தில் போய் இதெல்லாம் இருக்குதா அது நினைக்கக்கூடாது.
யாரும் அந்த மாதிரி நடிக்கக்கூடாது. அது பெரிய ப்ராப்ளம். அது நீங்கள் சரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, ஆல்ரெடி வந்திருக்காங்க. நிஜம் சொல்கிறேன், பொய் இல்லை. நாங்கள் ஆதிவாசினா பொய் சொல்ல மாட்டேன். நானும் இந்த பொய்யில் சொல்கிறது இல்லை. கடவுளை பூஜை பண்ணுறவரும் அந்த சுவாமி பூஜைனால சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கே தெரியும் இது உண்மையா இல்லையான்னு தெரியுதா. நிறைய பேர் வந்து தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு டெவலப் ஆகிறவங்க எல்லாரும் உழைச்சி முன்னேற்றவங்க எல்லாம் மறுபடியும் அப்படியே அடிமட்டத்தில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கிட்டையும் வந்திருக்காங்க நிறைய பேர். சுவாமி இந்த மாதிரி இருக்குது சுவாமி, எனக்கு ரொம்ப பேர் இருக்குது, ரொம்ப புகழ், ரொம்ப பேர். இன்னைக்கு என்னால் தான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். ஆனால் வந்தார் ஒருத்தர் எம்எல்ஏ ஜெயிச்சார். நானும் சப்போர்ட் பண்ணி எம்எல்ஏ ஜெயிச்சார். இப்போ வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, ஜீரோ ஆகிட்டேன். சரிங்களா. கோயிலில் தர்மகர்த்தா இருந்தேன், அங்கே இங்கே இருந்தேன், எல்லாமே போச்சு. இப்போது என்னோடய பதவியெல்லாம் வேறவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து சும்மா நடக்காது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான். இப்போ பல ரகமானது இருக்குது, பல ரகமான ப்ராப்ளம் இருக்குது. சைவனை, பில்லி சூன்யம், ஏவலு, தைத்திர பெத்தம்மோரு, சரிதா. இந்த மாதிரி கிரகங்களும் நிறையா கிரகங்கள் இருக்குது. அவங்க கிரகங்களை பூஜை பண்ணி சில சக்திகளை ரெடி பண்ணுவாங்க. அவங்க சில ரக்தங்கள் அவங்க அங்கேயே இருந்துக்கிட்டு ஒரு காற்றுல அனுப்புவாங்க, மந்திரம் அனுப்புவாங்க. இந்த சைவர்னால் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்க நம்மக்கிட்ட வந்தால் அவங்கள பார்த்து நான் சொன்ன மாதிரி வெத்தலையில் மை போட்டு பார்த்துட்டு, அஞ்சனம் போட்டு பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகளை பண்ணி வசீகரணம் பண்ணி கொடுப்பேன். வசீகரணா என்ன வேணும், என்ன என்றாலும் வசீகரணா 4 ரகமே இருக்குது. வசீகரணா, சப வசீகரணா, ஜன வசீகரணா, தைரிய வசீகரணா. சில பேருக்கு வந்து 10 பேருக்கு முன்னாடி பேசுகிறதே வராது. 10 பேருக்கு முன்னாடி பேசுகிறதே வராது. அவங்க பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட அது சப வசீகரணான்னு சொல்லுவாங்க. தைரிய வசீகரணா, தொழில் வசீகரணா, லக்ஷ்மி வசீகரணா, லக்ஷ்மி தேவத்தை வசீகரணா. லக்ஷ்மி வந்து நிற்கணும். சில பேர் சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு நிற்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட செலவாகிட்டு இருக்கும். தெரியுதா. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்கன்னா 2000 ரூபாய் செலவாகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி செலவாகும். எதுக்கு செலவாகுது நமக்கு, இது என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி ஓடுது, எப்படி போகுது பணம்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அது சம்பாதிச்சாலும் அது நிற்காமல் வேஸ்ட்டாக போகிறது சில பேர் வந்து வீடு கட்டணும், இந்த தொழிலில் வீடு கட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிறவங்க நிறைய பேர். அந்த மாதிரி அங்கே குடும்பம் வசீகரணா, வீடு கட்டுறது கூட வசீகரணம் பண்ணி கொடுக்குறேன். சில பேர் வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போகாத மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். வீட்டில் போகணும், குருப்பிரதேசம் பண்ணணும், புது வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் புது வீட்டுக்கு போகிறதுக்கு முடியாமல் அப்படி இருப்பாங்க. சில பேர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. இடம் வாங்குவாங்க, ஒரு ஃபவுண்டேஷன் போடுவாங்க, ஆனால் அதுக்கு மேலே கட்ட முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிட்டு இருக்கும். அவங்க தூங்கும் போது ஏதோ கனவுல வந்து ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, அந்த கிரகங்களை பிடிச்சி இந்த மாதிரி சைவனை பெத்தமோரு பிடிச்சி இந்த ஏவல் இருக்கிறனால சில பேர் ஏவல் அனுப்புவாங்க. ஏவல் அனுப்புனா என்ன ஆகும் தெரியுமா, அவங்களுக்கு வந்து அந்த கிரக நைட்டில் அவங்களுக்கு கனவுல வரும். கனவுல வந்து பேசிக்கிட்டு இருக்கும். அவங்கக்கிட்ட யாரும் இல்லாத நேரத்தில் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். காதில் பேசிகிட்டு இருக்கும். காதில் குயின்னு ஒரு சவுண்டு கேட்கும். காதிலே பேசிகிட்டு இருக்கும். ஒரு கிரகம் வந்து காதிலேயே நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ஏதாவது நீ பண்ணிக்க, நீங்கள் அப்படி போ, உனக்கு அதையும் சொல்லி எதையோ பேசிகிட்டு இருக்கும். அவங்கவுங்க கோபப்படுவாங்க, அவங்கவுங்க டென்ஷனை படுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தெரியுதா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்மக்கிட்ட வந்தால் அந்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிரகங்களும் எடுத்துடுறேன். தெரியுதா. அந்த மாதிரி எடுத்துடுறேன். அது அவங்களுக்கு கூட தெரியும், இப்போ பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் குடும்பத்துலேயும் இருக்குது. இந்த பொண்டாட்டி புருஷன் மனுஷாந்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி குழந்தை குட்டி மனுஷாந்தி இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியம் சரியில்லாமல் பாலகிரகான்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க கொஞ்சம் 16, 15, 20, 25 அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஒன்றுக்கு சரியில்லாமல் போகிறது. ஏதாவது நினச்சாங்கன்னு அவங்க ஏதாவது காரியங்கள் பண்ணணும், இந்த தொழில் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும், இந்த இடத்துல நான் போய் ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா நிறைய பேருக்கு நடக்கும். எப்படின்னா நடக்கிற மாதிரி 99% நடக்கிற மாதிரி வரும்.
ஆனால் 1%லேயே அவங்க நடக்காமல் போகும். அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு திறமை இருந்து எல்லாம் இருந்து ஐடியா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா பவர் இருந்தும் கூட அவங்களுக்கு நடக்காமல் போகுது. நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இதே மாதிரிக்கா வேறு ஒன்று என்னன்னா, வெளிநாடு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை. வெளிநாடு போய் அங்கே வேலை பார்க்கணும், அங்கே நிறையா சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய டெவலப் ஆகணும். இங்கே வந்து குடும்பம் இந்தியாவுக்கு வந்து நம்ம வீடு வாங்கணும், இந்த நிலம் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு என்னன்னா பெரிய பெரிய கண்ட்ரி போகணும்னு இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா இங்கே வேலை கூட நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிநாடு போகணும் ஆசை. அந்த ஆசை வந்து நிறைவேறவும் போகும். நிறைய பேருக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணால் அந்த விசா கூட கிடைக்கிற மாதிரி வரும், கிடைக்காமல் போகும். அப்படி 1 வாட்டி 2 வாட்டி நிறைய பேருக்கு 3 வாட்டி 4 வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் விசா. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்தாலும் நானும் அவங்களுக்கு வசீகரணம் பண்ணி அவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கிற மாதிரி, அவங்க விசா கிடைக்கிற மாதிரி, அங்கே நல்லபடி சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வசீகரணம் பண்ணி கொடுக்குறேன். தெரியுதா? பண்ணி கொடுக்குறேன். அதில் நல்லபடி இருப்பாங்க, நல்லா டெவலப் ஆகுவாங்க. இப்போ வெளிநாடு வெளியூர்லேருந்தெல்லாம் உங்களை தொடர்பு கொண்டா அவங்களுக்கு எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாங்க? அது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாட்டில் நம்ம பேட்டி பார்த்து நிறையா நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. தெரியுதா? நிறையா நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இதுதான் நீங்கள் அவங்க கேட்பாங்க, சுவாமி நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சுவாமி சொல்லுவாங்க. கேட்டால் அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் அவங்களோட பேரும் அவங்களோட வயசும் ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவேன் நான். அவங்க அனுப்பாங்கன்னா இதே மாதிரி வெத்தலையில் மை போட்டு அஞ்சனம் போட்டு அவர் பேரில் பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சொல்லி அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்ளத்தை நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை அழிச்சிடலாம். அவங்க நல்லா இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நல்லதுதான் பண்ணுறேன், கெட்டது பண்ண மாட்டேன். கெட்டது இந்த சைவனை இருந்தாலும் பில்லி சூனியம் இருந்தாலும் ஏவல் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு பூஜை பண்ணி அது எல்லாமே அழிச்சிடுறேன், எல்லா ப்ராப்ளம் அழிச்சிடுறேன். కానీ கெட்டது பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணி சேவனை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக 100% 200% அதை எடுத்துடுறேன். அந்த கிரகம் எடுத்து அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்து. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. உங்களை பற்றி ரொம்ப விலாவாரியாகவும் ரொம்ப புதுமையான விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சாமி. நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.